ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டே மினி விளாக் பார்க்கலாமா? காலையில் பார்த்தீங்கன்னா தீக்ஷி ஸ்கூல் போயிட்டு வந்துட்டா. அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. ஏன்னா ஈவினிங் வந்து ஆவடியில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால அங்கே தான் போயிருந்தோம். ஃபங்க்ஷன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என் அக்காவுடைய நாத்தனாருக்கு வந்து மேரேஜ் வச்சுருந்தாங்க. அம்பத்தூரில் வந்து ஒரு முருகர் கோயிலில் வந்து காலையில் கல்யாணம், அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் வந்து ஆவடியில் வச்சுருந்தாங்க. நான் கல்யாணத்துக்கு போகலை. அப்புறம் ஈவினிங் கொடுக்குறதுக்காக நான் ட்ரெஸ்ஸு, ஃப்ரூட்ஸு அதெல்லாமே நான் வாங்கிட்டு போயிருந்தேன். அதை வந்து பெரியம்மா எனக்கு எல்லாமே தட்டிலெல்லாம் வச்சு ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அக்காவுக்கு வந்து மேக்கப் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, அழகாக பண்ணியிருந்தாங்க. யாருன்னு பார்த்திங்கன்னா அக்காக்குடைய கிளாஸ்மேட், அந்த அக்கா காலேஜ் மேட், அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க அந்த அக்கா. மார்னிங் முகூர்த்தத்தில் இன்னமும் அழகாக இருந்தால் ஒரு கல்யாணத்துக்கு எப்படி ரெடி ஆகணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. மேக்கப் வந்து ஓவராக இல்லாமல் கரெக்டாக ஃபேஸுக்கு செட் ஆகிற மாதிரி மேக்கப் போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கும் வந்து மேக்கப் யாருக்காவது பண்ணணும், ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு மேக்கப் பண்ணணுன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் ரிட்டன் காஞ்சிபுரம் போகலை. ஆவடியில் வந்து எங்கள் மாமனார் வீடு இருந்துச்சு. அதனால் அங்கே போய் நைட் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீக்ஷிக்கு வந்து முன்னாடியே லீவ் சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவங்க வந்து எங்களை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போய் 4 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. தீக்ஷியோடைய ஃபஸ்ட்டு பர்த்டேயில் இன்விடேஷன் கொடுக்கும்போது போனது, அதுக்கப்புறம் போகவே இல்லை. அப்புறம் நைட் தூங்கிட்டு காலையில் எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு டிஃபன் எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் காஞ்சிபுரம் தான் வந்து நாங்கள் கிளம்பிட்டு ஒரு 12 மணி இருக்கும் மதியானம் நாங்கள் கிளம்பும்போது. அப்புறம் கிளம்பி வந்துவிட்டோம். நைட் போய் ஸ்டே பண்ணிவிட்டு காலைல வந்து எழுந்து ரெடி ஆகிறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எந்த ஒரு டயர்ட்னஸுமே இல்லை. தீக்ஷுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நாங்கள் வந்து காஞ்சிபுரம் வந்துவிட்டோம். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அக்கா மேக்கப் பண்ணியிருந்தாங்களா, அவங்க பண்ண மேக்கப் ஃபோட்டோஸ் தான். அக்காவுக்கு வந்து காலையில் பண்ணது, அப்புறம் ஈவினிங் பண்ணது. என் அக்கா பொண்ணுக்கு கூட கல்யாணத்தில் வந்து அழகாக பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், ஹாஃப் சாரி கட்டியிருக்கா, சூப்பராகவே இருந்துச்சு.